Hello friends, I am teacher Vasan. My mother, எனது தாயார் asked me to buy. சரி, இப்ப கவனிங்க, buy. buy அப்படின்ற வார்த்தைக்கு வாங்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்ல இந்த வா அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுவோம் இல்லையா? பை அப்படின்னா வாங்கு, வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப கவனிங்க, ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா சொல்லு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஹிம், ஹெர், தெம், அப்புறம் ஏதாவது பேர். ஹிம் அப்படின்னா அவனை, அவரை. ஹெச்இஆர், ஹெர் அப்படின்னா அவளை. டிஹெச்இஎம், தெம் அப்படின்னா அவர்களை. பேரு. இந்த மாதிரி ஹிம், ஹெர், தெம், அப்புறம் ஏதாவது பேரு வந்து அதுக்கு பக்கத்துல டு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம் மாறிக்கும். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு. ஆஸ்க் ஹர் அப்படின்னா அவகிட்ட கேளு. ஆஸ்க் தெம் அப்படின்னா அவங்க கிட்ட கேளு, அவர்களை கேள். ஆஸ்க் கார்த்திக் அப்படின்னா கார்த்திக் கிட்ட கேளு. ஆனா டு அப்படின்ற வார்த்தை அதுக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம் மாறிக்கும். மனசுல வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்ல, கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் ஹிம் டு கம் அப்படின்னா அவனை வர சொல்லு, அவரை வர சொல்லு. நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, அவனை இந்த மாதிரி பண்ண சொல்லு, அவரை இந்த மாதிரி செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆஸ்கர் டு ஈட், அவளை சாப்பிட சொல்லு, காலையில இருந்து சாப்பிடாமலே இருக்கிறா, அவளை சாப்பிட சொல்லு. ஆஸ்கர் டு ஈட் அப்படின்னா அவளை சாப்பிட சொல்லு. ஆஸ்க் தெம் டு சிட் அப்படின்னா அவங்கள உட்கார சொல்லு, அவர்களை உட்கார சொல். ஆஸ்க் கார்த்திக் டு கால் மீ அப்படின்னா கார்த்திகே எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. ஆஸ்க் கார்த்திக் டு கால் மீ அப்படின்னா கார்த்திகே எனக்கு கால் பண்ண சொல்லு. நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, கார்த்திக் கிட்ட சொல்ல சொல்லி. சரிங்களா? மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இப்ப கவனிங்க. மை மதர் ஆஸ்க்ட் மீ அப்படின்னா எனது தாயார் என்னை கேட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா பக்கத்துல டு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம் மாறிக்கும். மை மதர் ஆஸ்க்ட் மீ டு பை அப்படின்னா எனது தாயார் என்னை வாங்க சொன்னார், வாங்கிட்டு வர சொன்னாரு. என்னத்தை? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை. எதுக்கு? ஃபார் லஞ்ச், மதிய உணவிற்காக, மதிய சாப்பாட்டுக்காக எங்க அம்மா என்ன ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபார் லஞ்ச் அப்படின்னா மதிய உணவிற்காக. சரி, இப்ப கவனிங்க. TAKE, டேக், இதோட பாஸ்ட் தான் டுக்கு. இந்த டேக் அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்து கொண்டு செல்வது, அழைத்து கொண்டு செல்வது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ டுக் அப்படின்னா இந்த வாக்கியத்துல நான் எடுத்து கொண்டு சென்றேன். எ கிளாத் பேக், ஒரு துணிப்பை, ஒரு துணிப்பையை நான் எடுத்துக்கொண்டு சென்றேன். அண்ட் மற்றும் வாக்ட், நடந்தேன். டு த நியர்பை மார்க்கெட், அருகிலுள்ள சந்தைக்கு. நியர்பை அப்படின்னா ரொம்ப பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். நியர்பை மார்க்கெட் அப்படின்னா அருகிலுள்ள சந்தை, பக்கத்துல இருக்கிற சந்தை. டு த நியர்பை மார்க்கெட் அப்படின்னா அருகிலுள்ள சந்தைக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது த மார்க்கெட் அப்படின்னா சந்தை. வாஸ் அப்படின்னா இருந்தது. வெரி கிரவுடட் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக. கிரவுடட் அப்படின்னா கூட்டமாக. த மார்க்கெட் வாஸ் வெரி கிரவுடட், சந்தை மிகவும் கூட்டமாக இருந்தது. வித் பீப்புள் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்னா தெரு வியாபாரிகள். த மார்க்கெட் வாஸ் வெரி கிரவுடட் வித் பீப்புள் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். சந்தை மக்கள் மற்றும் தெரு வியாபாரிகளால் மிகவும் கூட்டமாக இருந்தது. சரி, அப்புறம் ஐ வெண்ட், நான் சென்றேன். டு எ ஷாப், ஒரு கடைக்கு. அண்ட் மற்றும் ஆஸ்க்ட், கேட்டேன். த பிரைஸ் ஆஃப் டொமேட்டோஸ், தக்காளியினுடைய விலை. பிரைஸ் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம். ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. டொமேட்டோஸ் அப்படின்னா தக்காளிகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல, பேச்சு தமிழ்ல தக்காளிகள் அப்படின்னு பேச மாட்டோம், தக்காளி அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? தக்காளியினுடைய விலையை, த பிரைஸ் ஆஃப் டொமேட்டோஸ். ஆஸ்க்ட், கேட்டேன். ஐ வென்ட் டு எ ஷாப், ஒரு கடைக்கு போயிட்டு தக்காளியினுடைய விலையை நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். The vegetables looked very fresh. சரி, இப்ப கவனிங்க. LOOK, லுக், இதோட பாஸ்ட் தான் லுக்ட். இந்த லுக் அப்படின்ற வார்த்தைக்கு பாரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பார்ப்பதற்கு தெரிகிறது, பார்ப்பதற்கு இருக்கிறது. இந்த லுக், இதோட பாஸ்ட் லுக்ட், பார்ப்பதற்கு தெரிந்தது, பார்ப்பதற்கு இருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப கவனிங்க. The vegetables looked very fresh அப்படின்னா காய்கறிகள் பார்ப்பதற்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சது.
பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஐ பார்கெயின்ட் அப்படின்னா நான் பேரம் பேசினேன். BARGAIN பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசுதல். ஐ பார்கெயின்ட் அப்படின்னா நான் பேரம் பேசினேன். a little கொஞ்சம், நான் கொஞ்சம் பேரம் பேசினேன். and bought மற்றும் வாங்கினேன் 2 kilos of potatoes 2 கிலோ உருளைக்கிழங்கு. நான் கொஞ்சம் பேரம் பேசி 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன். a little அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். சரி, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் வாஷ் அப்படின்னா எப்பயுமே வாஷ் பண்ணணும். த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை வெல் நன்றாக. பிஃபோர் குக்கிங் தம் அவைகளை சமைப்பதற்கு முன்பு. குக்கிங் அப்படின்னா சமைப்பது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தெம் அப்படின்னா காய்கறிகளை குறிக்குது. தெம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவைகளை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க அவைகளை அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும், ஏன்னா காய்கறிகளை குறிக்குது. சரிங்களா? ஓகே, பிஃபோர் குக்கிங் அப்படின்னா சமைப்பதற்கு முன்பு. சரி, அப்புறம் ஐ கேவ் த மணி நான் பணத்தை கொடுத்தேன். டு த வெண்டர் வியாபாரியிடம். அண்ட் மற்றும் கலெக்டட் மற்றும் வாங்கினேன். கலெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வாங்குவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? கலெக்டட் அப்படின்னா வாங்கியாச்சு. அண்ட் கலெக்டட் மற்றும் வாங்கினேன் என்னத்தை? த பேலன்ஸ் அமௌண்ட் மீதமுள்ள பணத்தை, மீதமுள்ள அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிட்டேன். ஐ கேவ் த மணி டு த வெண்டர் அண்ட் கலெக்டட் த பேலன்ஸ் அமௌண்ட். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.